ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நீதிமொழிகள் 1:233 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து நடக்கிறோமோ அவர்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பார்கள். ஆம், அன்பான தேவனுடைய ஜனமே, விக்கினமின்றி வாசம் பண்ணுவதனா என்ன? பயமின்றி தேவனுடைய சமூகத்துல குற்ற உணர்வு இல்லாதவர்களாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக என்ன செய்ய முடியும்? அவர் சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்க முடியும். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாகவும் நாம் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். நாம் எப்பொழுதும் ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் போதும், விக்கனமின்றி அவர் சமூகத்தில் வாசம் பண்ணி நமக்கு வருகிற ஆபத்துகள், பிரச்சனைகள் பயப்படாமல் தைரியமாக இருக்க முடியும். வருகிற நாட்களிலே நம் குடும்பமாக இணைந்து ஆண்டவருக்கு செவி சாய்த்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய பயங்களை எடுத்து போட்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.